இத்தனை நாட்களாக அன்பாக பார்த்து கொண்ட அம்மாவும் அப்பாவும் இப்போது ஏன் எதற்கெடுத்தாலும் என்னுடன் சண்டை போடுகிறார்கள்? அதுவும் என் பிறந்த நாளில் இருந்துதான் இவ்வளவு மாற்றம் தெரிகிறது. என்ன காரணமாக இருக்கும் என யோசித்தபடியே படுத்து கொண்டிருந்தாள் கவிஞா. அப்போது அவளது அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிக்கொள்ளும் சத்தம் லேசாக கேட்டது. கவிஞாவும் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அவள் அருகில் அவளது தம்பி மட்டும்தான் உறங்கிக் கொண்டிருந்தான். அவளது தம்பி இனியனுக்கும் கவிஞாவுக்கும் 10 வருடங்கள் வயது வித்தியாசம். கவிஞாவுக்கு 19 வயது ஆகிறது. அவள் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். அவளது தம்பியோ 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவன் மிகவும் சிறியவன் என்பதால் கவிஞாவுக்கு தம்பியின் மீது பாசம் அதிகம். அதனால் அவனை மிகவும் அன்பாக கவனித்து கொள்வாள். தூங்கிக் கொண்டிருக்கும் தம்பியின் உறக்கம் கலையாமல் மெதுவாக எழுந்தாள் கவிஞா. பின்பு அடி மீது அடி வைத்து மெதுவாக நடந்து ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ன பேசுகிறார்கள் என கவனித்தாள். அப்போது அவளது அம்மாவும், போங்க, நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணாய் போய்விட்டது என்றாள். அதற்கு அப்பாவும், நம்ம 2 பேரும் நினைத்த மாதிரி அவள் இல்லை, கொஞ்சம் புத்திசாலியாகத்தான் இருக்கிறாள். இந்த தடவை இல்லைனா என்ன, அடுத்த தடவை மாட்டாமலா போய்விடுவாள். இனி ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுவோம், அதில் கண்டிப்பாக அவள் வந்து மாட்டிவிடுவாள், நாமும் வெற்றி பெறுவோம் என்றார். அதற்கு அம்மாவும், என்னவோ பண்ணுங்க, எனக்கு சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிந்தால் போதும். நானும் எத்தனை நாளைக்குத்தான் அவளுக்கு வேலைக்காரியாக இருப்பது? இந்த வீட்டிற்கு முதலாளியாக எப்போதுதான் ஆவது? எனக்கு இதுக்கு மேலே எல்லாம் பொறுமையே கிடையாது என்றாள் கோபமாக. அதற்கு அவரும், ஏண்டி, இத்தனை வருஷமா பொறுமையா இருந்த உன்னால இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க முடியாதா? வெண்ணெய் திரண்டு வரும் நேரம் பார்த்து தயிர் பானையை உடைத்து விடாதே, கொஞ்சம் மெதுவாக பேசு, பசங்க எழுந்துவிடப் போகிறார்கள் என்றார். கவிஞாவும், இவங்க யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள்? நம்ம அம்மாதானே இந்த வீட்டோட முதலாளி, பிறகு எதற்காக முதலாளியாக வேண்டும், வேலைக்காரியாக இருக்க முடியாது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஏதோ திட்டம் போட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்களே. நம்ம அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு கோபமாக பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே. இவர்கள் பேசுவதை வைத்து பார்த்தால் ஏதோ ஒரு பெண்தான் அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்கிறாள் என தெரிகிறது. சரி, என்ன பிரச்சனை என்று கேட்கலாம் என நினைத்து வெளியே சென்றாள். பிறகு அம்மா அப்பா 2 பேரும் தூங்காம என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டாள். கவிஞாவின் குரலை கேட்டவுடன் ஒரு நொடி இருவரும் அதிர்ந்து விட்டனர். உடனே கவிஞாவும், 2 பேரும் என்னை எதற்காக அதிர்ச்சியாக பார்க்கிறீர்கள்? என்னம்மா பிரச்சனை? இந்த 1 வாரமாகவே என் கூட நல்லா பேசுவதே இல்லை. இப்போது தனியாக வந்து அமர்ந்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். உடனே அம்மாவும், கவிஞா, நீ எப்போது வந்தாய் என்றாள் கோபமாக. உடனே அப்பாவும், கவிஞா, நீ எப்போ வந்தாய்? இப்போதுதான் வந்தாயா, இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்பே வந்து விட்டாயா என பதற்றத்துடன் வியர்வையை துடைத்து கொண்டே கேட்டார். கவிஞாவும் எதற்காக என்னை பார்த்தவுடன் இவர்கள் இப்படி பயப்படுகிறார்கள் என நினைத்தாள். பின்பு கவிஞாவும், இல்லப்பா, நான் இப்போதுதான் வந்தேன், எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். அதற்கு அப்பாவும், இல்லம்மா, நாங்கள் எதையோ பேசிக்கொண்டிருந்தோம், அதில் உன் தூக்கம் கலைந்து விட்டதோ என நினைத்தேன் என்றார். உடனே அம்மாவும், போமா, நீ போய் தூங்கு, நாளைக்கு காலேஜ் இருக்கு என்றாள். கவிஞாவும் சரிம்மா என கூறிவிட்டு வந்து படுத்து கொண்டாள். ஆனால் தூக்கமே வரவில்லை. எப்படியோ சில மணி நேரங்கள் கழித்துதான் கண்ணயர்ந்தாள். அதற்குள் விடிந்தும் விட்டது. பிறகு எழுந்து அவசர அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். கவிஞாவின் அம்மாவும் என்றும் இல்லாதது போல அன்று மிகவும் பாசமாக நடந்து கொண்டாள். பின்பு எப்போதும் போல கவிஞாவும் பள்ளிக்கு செல்லும் தன் தம்பி இனியனையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினாள். அப்போது வேகமாக ஓடி வந்த அம்மாவும் இனியனை மட்டும் காரில் ஏற விடாமல் தடுத்தாள். அதற்கு கவிஞாவும், ஏமா, தினமும் நானும் தம்பியும் ஒரே காரில் தானே கிளம்புவோம், இன்று மட்டும் ஏன் தம்பியை தடுக்கிறீர்கள் என்றாள். அதற்கு அம்மாவும், அவன் இன்னும் சாப்பிடவில்லை, அதனால் அவனை சாப்பிட வைத்து பிறகு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீ கிளம்புமா, உனக்கு நேரமாச்சு என்றாள். உடனே இனியனும் நான் சாப்பிட்டு விட்டேன் என கூற வந்தான். அதற்குள் அம்மாவும், டேய், நீ பேசாம இருடா,
நீ ஒழுங்காவே சாப்பிடுவது இல்லை. தினமும் உன்னை கவனித்துக் கொள்வதே எனக்கு பெரும் வேலையாய் போய்விட்டது என கூறிக்கொண்டே குழந்தையை தரதரவென இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். கவின்யாவும் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க என நினைத்தபடியே நின்றிருந்தாள். உடனே அப்பாவும், கவி சீக்கிரமா காரில் ஏறுமா, உனக்கு நேரமாகிவிட்டது என்றார். கவின்யாவும் சரி என ஏறி காரில் அமர்ந்தாள். ஆனால் கார் வழக்கம் போல கல்லூரியை நோக்கி செல்லவில்லை. வழக்கத்திற்கு மாறாக வேறு பாதையில் சென்று கொண்டிருந்தது. கவின்யாவும் அப்பா என்னப்பா இது, வேற ஏதோ வழியில் போகிறீங்க என்றாள். அதற்கு அவரும், இங்கே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு கிளம்பிவிடலாம் சரியா என்றார். கவின்யாவும் சரி என்றாள். ஆனால் அப்பாவோ காரை நிறுத்திய பாடில்லை. வெகு தூரம் சென்ற பிறகு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் காரை நிறுத்தினார். பின்பு கவின்யாவிடம் ஒரு பத்திரத்தை கொடுத்து இதில் கையெழுத்து போடு என்றார். அவளும் என்னப்பா இது என கேட்டாள். அதற்கு அவரும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நீ கையெழுத்து மட்டும் போடு, அது போதும் என்று கத்தினார். உடனே கவின்யாவும் அப்பா ஏன் கோவப்படுகிறீர்கள், நானும் கொஞ்ச நாட்களாகவே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மாவும் நீங்களும் என்னுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். உள்ளுக்குள் எதையோ வைத்துக்கொண்டு என் மீது எரிந்து விழுகிறீர்கள். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்றாள். அதற்கு அவரும் நீதான் எங்களுக்கு பிரச்சனை, உன்னால் தான் எங்களுக்கு பெரிய தலைவலி, போதுமா என கோபமாக கத்தினார். கவின்யாவும் ஒரு நொடி அதிர்ச்சியடைந்தாள். பின்பு அப்பா நான் என்ன செய்தேன், என்னை ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் அழுது கொண்டே. உடனே அவரும் போதும், அழுவதை நிறுத்திவிட்டு கையெழுத்து மட்டும் போடு, அது போதும். இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றார். கவின்யாவும் தன் அப்பா இப்படி பேசி ஒரு முறை கூட பார்த்ததே இல்லை. அதனால் பயத்திலும் அதிர்ச்சியிலும் அழுது கொண்டே அப்பா கையெழுத்து தானே, நான் எங்கு வேண்டுமானாலும் போடுகிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, வாங்கப்பா முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்றாள். அதற்கு அவரும் நான் இனிமேல் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்ல போவதில்லை, வேறு ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் என்றார். கவின்யாவோ எதுவும் புரியாமல் குழம்பி போய் அழுது கொண்டிருந்தாள். சீக்கிரம் கையெழுத்து போடு என்று பயமுறுத்தும் குரலில் மீண்டும் சொன்னார் அப்பா. கவின்யாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என்னிடம் எதற்காக கையெழுத்து கேட்கிறார், அதுவும் என்னை தனியாக இவ்வளவு தூரம் அழைத்து வந்து கையெழுத்து கேட்பதற்கு என்ன காரணம், அதுவும் மிரட்டும் தோரணையில் வேறு கேட்கிறார். சரி நம்ம அப்பாதானே, என்ன செய்துவிடப் போகிறார் என யோசித்தாள். அதற்குள் அவரும் சீக்கிரம் கையெழுத்து போடு என்றார்.